ஒரு குவைட் சாங் ரீட் பண்ணியிருந்தேன். தாங்கி பிடிக்கவும் ஆறுதல் சொல்லவும் ஆள் இருந்தால் எறும்பு கடிச்சா கூட ஐயோ அம்மா அப்பான்னு கூப்பாடு போட முடியும். ஏன்னா அவங்களுக்கு தாங்கி பிடிக்க ஆள் இருக்காங்க, ஆறுதல் சொல்ல ஆள் இருக்காங்க, அப்படியே தங்கத்தட்டு தாங்குவாங்க. அதனால் பர்சன் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியே நமக்கு நம்ம தான், நமக்கு வேறு யாருமே இல்லை நம்மளை தவிர அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பூகம்பமே வந்தால் கூட நீங்கள் அமைதியாக தான் இருந்தாகணும். ஏன்னா நமக்கு தான் யாருமே இல்லை. ஒரு எறும்பு கடிச்சா கத்தி அத்தனை பேர் வரத்துக்கும், பூகம்பமே வந்து நம்ம யாருமே இல்லைன்றதுக்கும் சைலண்ட் இஸ் பவர். நீங்கள் அமைதியாக இருக்கிறவங்க தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிட்டு உங்களை நீங்களே தேத்திக்கிட்டு எவ்வளோ சுச்சுவேஷன் எவ்வளோ சேடான ஒரு கஷ்டங்கள் உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் அப்படியே அமைதியாக இருங்க, சைலண்ட்டாக இருங்க. அவ்வளோதான். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. டோன்ட் வரி ஓகேவா? எப்பயுமே குட்டி ஹாப்பியாக உங்களை வச்சுக்கோங்க. ஹாப்பி ஹார்மோன் அப்போ தான் உங்களால் செக்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. எத்தனை நினச்சி எப்போவும் ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. அவ்வளோதான். இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த நேரம் மட்டும்தான் நமக்கு சொந்தம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, கைஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.